என்ன விஷயம் இந்திரா? என்னையே பார்த்துட்டே இருக்க போல இருக்கு. ஏதோ சொல்லணும்னு சொல்ல வர. அது நல்ல நியூஸா இல்ல எப்பவும் போல? சச்சா, என்ன கௌதம், நான் என்ன அப்படியா பார்த்தேன்? ஏதோ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு தான் பார்த்தேன். பால் ஆறுது பார். இந்தா பால் குடி குடி. இல்லையே, உன் பார்வையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இங்க பாரு, உண்மையை சொல்லு. நீ என்ன சைட்டு தானே அடிச்சிட்டு இருந்த? ஆமா, நான் சைட்டு தான் அடிச்சேன். என் புருஷனை நான் தான் சைட் அடிப்பேன். அது என்ன தப்பா? இப்படி பேசாத. வலிக்குது வலிக்குது வலிக்குது. மனசுல இவ்வளவு ஆசை இருக்குல்ல, ஆனா கேட்டா அப்படி இப்படி ஏமாத்துறது. வலிக்குது 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 கௌதம் கௌதம். வலிக்குதா? வலிக்குது வலிக்குது வலிக்குதா? விடு விடு. ஆள பாரு. வலிக்குது கௌதம். என்ன கௌதம், நான் உன்னை ரொம்ப காக்க வைக்கிறேன்னு தோணுதா? பின்ன இல்லையா? சாரி கௌதம், வீட்ல இருக்கிற பிரச்சனையில என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. இத்தனை நாளுக்கு பிறகும் அத்தையாலே என்ன நம்பவே முடியலையே. கதிர் மாமா பிரச்சனை இதெல்லாம் போதாதுன்னு இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க இன்னொரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? ஓ, அதான் சொல்ல வந்தியா? ஆமா கௌதம், எனக்கு மனசே சரியில்லை. அதனால்தான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஜேபியா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? ஏதாவது வம்பு பண்ணானா என்ன? இல்ல 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 கௌதம், பதறாத. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல. நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன். இங்க பாரு இந்திரா, இதுக்குதான் நான் உன்னை தனியா போவாதன்னு சொன்னானே. நீ எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிற. கௌதம், அப்படியேவா நான் இருக்க முடியும்? நானே ஹேண்டில் பண்ணிட்டேன் கௌதம். என்னெல்லாம் சொல்லி அந்த ஆள் என்ன பயமுறுத்த பார்த்தான் தெரியுமா? நான் கலெக்டர் ஆக முடியாதா, குழந்தைய கண்டுபிடிக்க முடியாதா, இந்த வீட்ல இன்னும் குழப்பம் செய்வானா, நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியாதா. என்கிட்டயே அவன் எவ்வளவு சவால் விடுறான் தெரியுமா? நீ இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணு, பெரிய பிரச்சனையா பண்ண போறேன்னு அந்த ஆள் என்ன பயமுறுத்த பார்த்தான். உன்னால ஆனதை பாத்துக்க, என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன இந்திரா, போக போக எல்லாமே பெருசா போயிட்டு இருக்கு. அவன் சும்மாவே இருக்க மாட்டானா? ஆமா கௌதம், எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. ரோஷினி வீட்டுக்கு வந்தது, கதிர் மாமா எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொன்னது, எல்லாமே அந்த ஜேபியோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்கணும் கௌதம். இந்த கதிர் வேற யார நம்புறது நம்ப கூடாதுன்னு தெரியாம புத்தி கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன செய்யறதுனே புரியல. ஆமா கௌதம், கதிர் மாமாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இந்த ராகினி அத்தை வேற. ச்சே. ஆனா நம்ம கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருந்தாகணும். மா, அம்மா, அப்பா. டேய் கதிர், என்னடா? காவியா என்னம்மா? ஏமா அழற? என்னாச்சு? என்னடா நடந்தது? காவியா என்னம்மா? ஏமா காவியா, ஏன் அழற? எதுக்குமா அழுகுற? என்னடா ஆச்சு? என்னம்மா? டேய், என்னடா ஆச்சு? எதுக்குடா அழுகுற? என்ன நடந்துச்சு? என்னாச்சுக்கா? என்னாச்சு? டேய் என்னடா? அது அவட்டே கேளுங்கம்மா. வேலை முடிஞ்சு நிம்மதியா வீட்டுக்கு வந்து தூங்க முடியுதா? டேய், ஏசி கார்ல தான் ஆபீஸ் போற, அங்கேயும் ஏசில தான் உட்கார்ற. என்னமோ வயல்ல இறங்கி மம்படியை பிடிச்சி வேலை செஞ்ச மாதிரி சும்மா முடியலன்ட்டு இருக்கிற. என்ன நடந்தது சொல்றா? அப்பா, ஆபீஸ் போனா மட்டும் வேலை இல்ல. கௌதம் மாதிரி நானும் ஊரை சுத்திட்டா இருக்கேன். அவங்கிட்ட பேசுற மாதிரி நீங்க என்கிட்ட பேசாதீங்க. தோ இந்த காவியா இருக்கால, குழந்தைன்னு உயிரை வாங்குறா. அவ குழந்தை உயிரோட தான் இருக்குதா, அழுக சத்தம் கேக்குதா,
என்ன போட்டு ஒரு வழி பண்றாப்பா. டேய் காவியா என்னம்மா மறுபடியும் ஏதாவது கனவு கண்டியா? கனவெல்லாம் இல்ல அத்தை. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. நான் சொன்ன இவர் என்ன திட்டுறாரு அத்தை. அக்கா பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சித்தி, பைத்தியம்தான். டேய் இப்படி ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்டி வச்சிட்டீங்க. நான் எதை பாக்குறது? ராத்திரி என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. நார்மலா பிசினஸ் கவனிக்க முடியல. ஏண்டா கொஞ்சமாவது ஏதாவது இருக்காடா? எதுக்குடா அப்படி கத்திட்டு இருக்கிற? இப்ப தெரியுதாப்பா? தூங்கிட்டு இருக்கும்போது இவளும் குழந்தை குழந்தை தான் அழுதுட்டு இருக்கா. எனக்கும் அப்படிதானே இருக்கும். என்னடா கதிர், அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, என்னடா பண்றது? மா, அவளுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ மனசு சரியில்லையா, அதான் எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. டேய் தெரியுதுல மனசு சரியில்லைன்னு, அப்ப பேசாம இருக்க வேண்டியதானடா. மா, முதல்ல அப்பாவை சும்மா இருக்க சொல்லுங்கம்மா. பா, என்னப்பா கேள்வி இதெல்லாம்? முதல்ல இவள ஒரு நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் டேய். சேருங்க. என் பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுமா? என்ன குடும்ப சம்பந்தி இது? அம்மா அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்காக தானே இவ இப்படி இருக்கா. அது உங்க குழந்தை வந்தானே, உங்களால அது கூட புரிஞ்சுக்க முடியாதா? இந்த டைம்ல நீங்க ஆதரவா இல்லைன்னா கூட இப்படி தேவையில்லாம திட்டாம இருக்கலாம்ல. நீங்களா என்ன மனுஷன்? ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி குழந்தை உயிரோட கூட இருக்கலாம்ல. நீங்க அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். பாத்தீங்களாமா, காவியா ஏன் இப்படி பேசுறான்னு இப்ப புரியுதா? காவியாக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கே இவதான் காரணம். இவதான் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி காவியா மனசை கலைச்சு விட்டுருக்கா. குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. நிறுத்துடா. முட்டாள் மாதிரி பேசி. என்னடா என்னக்கா நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? கதிர் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கா. டே கதிர், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? இந்த வர்ற கதிரே, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற. இந்திரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? எல்லா விஷயத்திலும் என்னைக்குமே ரெண்டு ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த விஷயத்துல இருக்கக்கூடாது? இந்த பாரு, நீ அவ மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது நல்லாவும் இல்ல பாத்துக்க. அப்போ குழந்தை உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா மாமா? ஆனா இல்லன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? அவங்க சொல்றதையும் நம்ம யோசிக்கலாமே தான் மாமாவும் நானும் சொல்றோம். இந்த பாருடா, உண்மையோ பொய்யோ, நீ காவியாவை அழ வைக்கிறது, அவளை திட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க. ஏண்டா, என்னால ஜெயாவுக்கு ஒண்ணுனா தாங்க முடியாதுடா. எனக்கு பிறந்த பையன் இப்படி இருக்கேடா. மாமா சும்மா அக்காவை அவ கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. அக்காவும் காவியாவும் ஒண்ணா உங்களுக்கு? இவ ஆரம்பிச்சிட்டா. ராகினி, கொஞ்சம் அமைதியா இரு. கதிர் சொன்னாலும் சொல்லலனாலும் காவியாவை ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும். சம்பந்தி அம்மா, நீங்களும் காவியாவை பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா? அம்மா ஏமா அப்படியெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாதம்மா. மனசு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பைத்தியம் இல்ல. அத்தை சொல்ற மாதிரி டாக்டர் கிட்ட காமிக்கலனா கூட நல்ல ஆதரவும் அன்புமே போதும். நாளைக்கு நானே டாக்டரை வர சொல்றேன். டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்க? நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கை காலெல்லாம் கட்டி வைக்க சொல்லுவாங்க. அதானே நடக்க போகுது. சும்மா இருக்க மாட்டேன். அழாதம்மா, ஒண்ணும் எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்லட்டும். நான் பாத்துக்கிறேன்.
காவியா, அத்தை கூப்பிட்டாங்க. நீ போய் உங்க அம்மா கூட படுத்துக்கோ. ஏன்டா நிக்கிற? நீயும் போய் படுப்போ. அத்தை, என் குழந்தை உயிரோட தான் அத்தை இருக்கு. என்ன நம்புங்க அத்தை. நீ தேவையில்லாம குழப்பிக்காத. பாத்தீங்களா எப்படி புலம்பிட்டு போறான்னு பாத்தீங்களா? டேய் உங்க அம்மா உன்னை தூங்க சொன்னால போய் தூங்கு போ. போடா. சரி காவியா, நீ அழாத. ஒண்ணும் இல்ல. சமந்தியம்மா, இவளை கூட்டிட்டு போங்க. காவியா வா அக்கா வா. அம்மா அம்மா நீயாச்சும் நம்புமா. என் குழந்தை உயிரோட தாம்மா இருக்கு. நான் சொன்னா கேளுமா. நான் சொன்னா ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? காவியா அழாத. சின்னத்த என்ன இந்திரா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? யாரு? நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணுமா? அப்படியே கேட்டாலும் நீங்க செஞ்சிருவீங்க பாருங்க. கண்டிப்பா செய்வேன் இந்திரா. ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். போயிடுறியா? என்னடி பணம் வேணுமான்னு கேட்ட சிரிக்கிற? யாரு பணத்தை எடுத்து யாரு குடுக்கறது? என்னமோ நீங்க தான் இங்க எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. இது உங்க சொத்து இல்ல. என் மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. என் புருஷனோட அண்ணனுங்க எல்லாம் பாடுபட்டு உழைச்சு சம்பாதிச்சது. அதுல உரிமை கொண்டாடுறதும் இல்லாம அவங்களுக்கே துரோகம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், என்ன வாய் நீளுது? ஒண்ணுமே இல்லாம உன் அக்கா வீட்டுக்குள்ள வந்தா நீயும் உன் குடும்பமும் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டீங்க. என்னையே சொல்றியா? ராகினி அத்தை, அந்த பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க. நீங்க வேணும்னே காவியா அக்காவை பைத்தியம்னு சொல்லி அத்தை மனசுல விஷத்தை விதைக்கிறீங்கல்ல. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம். சரி, ஆமா, அப்படியே வச்சுக்கோயேன். அதனால என்ன? என்ன செஞ்சாலும் உன் குடும்பத்தை வெளியில அனுப்பதா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி இப்போ? இதெல்லாம் அத்தைக்கு தெரியாதுன்னு தானே தைரியமா செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பித்தலாட்டம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. ஏன் மறுபடியும் என்ன வீட்டு விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்றியா? ஒரு முறை ஏமாந்த, இதுக்கப்புறம்லாம் நடக்கவே நடக்காது. இனிமே உன்னை துரத்துறது தான் என்னோட வேலை. அதையும் பாத்துடலாம். எல்லா பிரச்சனையும் சேர்ந்து அத்தை குழம்பி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நானும் கௌதமும் கண்டுபிடிக்க தான் போறோம். அப்போ அத்தையே உங்களை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பதான் போறாங்க. பொட்டிய கட்டிக்கிட்டு ரெடியா இருங்க. என்னடி சொன்ன உன்ன? ஏய் 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 விட்ரி. ஏய் விட்ரி விடு. இதான் உங்களுக்கு தர கடைசி வார்னிங். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தை கிட்ட சொல்ல தேவையில்ல. நானே உங்களை அடிச்சு துரத்தி விட்டுருவேன். விட்ரி விடு. ஏய் ஏய் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, விட மாட்டேன். எப்படியாவது அழ வைக்கணும்னு பாக்குறேன், ஆனா முடியலையே இந்திரா. இல்ல, ஒரு அடி, ஒற்றே அடி. இந்த கடைசி அடியில எப்படி கதற வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயா, வாட, எங்கடா போய் தொலைஞ்ச? சொன்ன வேலை என்னாச்சு? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே போய் பார்த்தேங்க ஐயா. அந்த குழந்தைய வாங்கிட்டு போனவன் குழந்தைய இன்னும் விற்கவே இல்லைங்க ஐயா. நானும் எல்லா இடத்துலையும் தேடி போய் பார்த்து விசாரிச்சுட்டேன். குழந்தை இன்னும் அவன் கையில தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டே அந்த குழந்தைய? இல்லைங்க ஐயா,
என்னால இன்னும் ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குழந்தை இன்னும் கை மாறவே இல்லைங்கய்யா. அவங்க கண்டிப்பா குழந்தைய கடத்துற ஆளா இருந்தா அதை விக்காம கையில வச்சிருக்க மாட்டாங்கடா. அப்ப குழந்தை கையிலேயே இருந்தா அதை வச்சு இன்னும் நிறைய காசு பார்க்கலான்னு அவன் கணக்கு போட்டிருக்கான்னு அர்த்தம். ஐயா எப்படிங்கய்யா சொல்றீங்க? போலீஸுக்கு பயந்து கூட விக்காம இருக்கலாம்ல? இல்லடா, இல்ல 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 இல்ல, என்னோட கணக்கு தப்பாகாதுடா. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பேசாம நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்கய்யா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அதான்டா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவானே. சரிங்க. போய் அந்த ஆளை பாரு. அவன் அதான் அந்த குழந்தைய கடத்தினானே, அவனை பத்தின எல்லா விவரத்தையும் அவன்கிட்ட சொல்லு. நானும் போன்ல பேசுறேன். சரிங்கய்யா, அப்படியே செஞ்சிடறேன். அப்ப நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. டாக்டர் அம்மா வந்துட்டாங்க. வாங்க டாக்டர் அம்மா, வாங்க. வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க டாக்டர். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, யாருக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் பேசாம கொஞ்ச நாள் இருந்தா, அப்புறம்தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா. ஆமா டாக்டர், முதல்ல கொஞ்ச நாள் குழந்தைய பத்தி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் குழந்தைன்னு அழுதுகிட்டே இருக்கா. சரிங்க, நான் முதல்ல பேஷண்ட்டை பார்க்குறேன், அப்புறம் டீட்டெயிலா பேசிக்கலாம். இந்திரா, டாக்டரை காவியா ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரி வாங்க டாக்டர், நீ போலாம். டாக்டர் ஒரு நிமிஷம். முடிஞ்சா காவியாவை குணப்படுத்த முடியுமான்னு பாருங்க. இல்லனா ஹாஸ்பிட்டலே வச்சு பார்க்கறதா இருந்தாலும் ஓகே. கதிர், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் அம்மா அப்பா சொல்றாங்கல்ல, அவசியம்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க. நீ என்ன? சரிங்க சார், நான் சும்மா இருக்கேன். டாக்டர், நீங்க போய் பாருங்க, கூட்டிட்டு போ. வாங்க போலாம். இந்த பக்கம். நீங்க உள்ள போங்க டாக்டர். அக்கா, 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 நான் தான்க்கா, நான் தான். ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, இது ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, நான் தான். இவங்க டாக்டர் தான். இந்திரா, எதுக்கு இவங்க டாக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. டாக்டர், அக்கா ரொம்ப பயந்த சுபாவம், நீங்க கொஞ்சம் பார்த்து. டோன்ட் வரிமா, ஐ வில் ஹேண்டில். நீ கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? ஓகே டாக்டர். அக்கா, நான் இங்க வெளியே தான் இருப்பேன். நீ பயப்படாம இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? சரியா? சரி இந்திரா. இந்திரா, இல்ல எதுவும் இல்ல. பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். நான் என்ன சொன்னாலும் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க டாக்டர். நான் நம்புறேன் காவியா, நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சரிங்க டாக்டர், நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இந்திரா,
என்ன சொன்னாங்க டாக்டர்? அம்மா பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை, அழாத. மாமா உள்ள கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஓகே காவியா, இப்ப ஃபைனலா உங்க குழந்தை உயிரோட இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அதானே? ஆமா டாக்டர், அதுல சந்தேகமே இல்ல. அப்போ எனக்கு மயக்கமா இருந்தாலும் அவங்க இருந்தவங்க பேசினது என் காதுல நல்லா விழுந்துச்சு. குழந்தைக்கு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இறந்திருக்கலாம் இல்லையா? இல்ல டாக்டர், இல்ல இல்ல, இங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு உறுதியா தெரியும் என் குழந்தை இங்கே உயிரோட தான் இருக்கு. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ப்ளீஸ் டாக்டர், நீங்களாச்சும் என்ன நம்புங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நீங்களாச்சும் என்ன நம்புங்க. ஓகே ஓகே, கூல் கூல் டவுன் காவியா, நான் நம்புறேன் உங்களை. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கோவப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் மேல என்ன கோவம் உங்களுக்கு?